வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற சிறப்பு பதிவு உங்களுக்கு சனியினுடைய இயல்பு தன்மையோடு இருக்கக்கூடிய சனியினுடைய பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகி வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சில கேள்விகள். அதாவது சனி பகவான் எங்களுக்கு கெடுதலை செஞ்சிருவாரா, சனி பகவான் எங்களுக்கு கெடுதலை செஞ்சிருவாரா, இந்த ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சனியினுடைய பெயர்ச்சி எங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளை கொடுத்துருமா அப்படின்ற ஒரு கேள்விகளும் இருக்குது. ஏன்னா சனி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் அப்படின்றது இருக்குது. குரு பெயர்ச்சிக்கு எல்லாருமே அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக தான், நம்மளுக்கு குரு பயிற்சி ஆயிடுச்சு, அது எந்த இடத்துல ஆனால் கூட கவலைப்பட மாட்டாங்க, குரு பயிற்சி ஆகிட்டார் நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கோ, சனியினுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான். இப்போது நம்ம அதனுடைய பலன்கள் தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் இந்த சனி பகவான் ஜூலை மாதத்திற்கு பிறகு வக்ரம் அடைய போகிறாரு. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் கன்னி ராசி என்பர்கள், காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். கன்னி ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கலகலப்பான ஒரு ராசின்னு தான் பேர். அதாவது அதிகப்படியாக இந்த சினிமா துறையில் காமெடியனாக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. மற்றவர்களை சிரிக்க வைத்து தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு தான் இருக்கும். எவ்வளவோ விஷயங்கள் இவர்களுக்கு திரைமறைவாக நிறைய இருக்கும். ஆனால் அந்த விஷயங்களுக்காக நிறைய போராடக்கூடிய ஒரு நபர்களும் அதிகப்படியாக இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நட்புறவோட பழகக்கூடியவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் தான். ஆனால் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நம்பிக்கை துரோகம் அப்படின்றது ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. யார்கிட்டலாம் ரொம்ப நெருங்கி போகிறாங்களோ அவங்க எல்லாருமே இவங்களுக்கு நம்பிக்கை துரோகிகளாக தான் இருப்பாங்க. அவங்க இவங்களை எப்போதுமே ஏமாற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருப்பாங்க. அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நட்புறவோடு பழகுறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்பிக்கை துரோகமும் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இயல்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த சனி பகவான், இதுதான் இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இந்த அடுத்த 60 நாட்களில் இந்த இயல்புத்தன்மையில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் என்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு மாற்றம் செய்ய போகிறார். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்டர், ஒரே கையெழுத்து ஒரே மாற்றம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அப்படின்றது அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நடக்க போகுது. தனியார் துறையில் வேலை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த தனியார் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு ஆன்சைட் ஜாபோ இல்லை அந்த வேலையிலிருந்து விலகி வேறு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ கூடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம். என்ன மேடம் ஒரு புளியை கரைக்கிறீங்க, நாங்கள் இப்போ தான் மாறி வந்திருக்கோம், திரும்பியும் நாங்கள் மாறணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் மாறி வந்திருக்கிறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்கள் தேவையில்லை. அந்த வேலையில் ஒரு நெருக்கடிகள், இந்த மாதிரி மாறக்கூடிய அளவிற்கு ஒரு நெருக்கடிகள் வரும். அந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும். இப்போ நீங்கள் வேலை செய்கிறது உங்கள் உயரதிகாரிக்கு பிடிக்கலை, அவர்கள் எல்லோருமே உங்களை ரிப்போர்ட் பண்ணுறதுல ஏதோ ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டீமை மாற்றிக்கிறது நல்லது. உங்களுடைய உயரதிகாரிகளினுடைய டீமை மாற்றிக்கிறது நல்லது. வேறு டீமுக்கு போகும்போது அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது கிடைக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸை செஞ்சுக்கிட்டீங்க கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னாலே அதில் ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அடுத்த வரக்கூடிய 60 நாட்களுக்கு. அடுத்து திருமண உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குது மேடம். அந்த திருமணத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு அமைப்பே இல்லை, திருமணத்தினால நான் நிறைய கஷ்டப்படுறேன், அந்த திருமண உறவுகள்னால மிகப்பெரிய அளவுக்கு அவமானப்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள். ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு தெரியல, எப்போதுமே என்னை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, என்னை ஒரு நபராகவே அவங்க கருதுறதே இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த திருமண உறவுகளில் கசப்புத்தன்மையை கொடுத்துட்ருக்கிறார் இந்த சனி பகவான். அந்த கசப்புத்தன்மை அப்படின்றது இந்த 60 நாட்களில் கொஞ்சம் குறையிற மாதிரி குறைஞ்சு அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான்
தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம அந்த திருமண உறவுகளில் ஏதோ ஒரு கசப்புத்தன்மை வருது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. இந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையினால பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு 2 வருடங்களுக்கு அந்த திருமண உறவுகள்னால நிறைய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த 2 மாதத்துல நீங்க விட்டு கொடுத்து போகலை அப்படின்னா அதுல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரிவுகள், மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள், தேவையில்லாத வழக்குகள், இது எல்லாத்தையுமே சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் 3 நட்சத்திரம் இருக்கு. அதுல முதல்ல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஊர்கோடியில ஒரு நிலம் இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த ஊர்கோடியில நிலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களை பார்த்தா தான் தெரியும். அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த ஊர்ல இருக்கவே மாட்டாங்க. இவர்கள் எந்த இடத்துல பிறந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து ரொம்ப தொலைவாக தான் தன்னுடைய லைஃபையே செட்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கடன் தொந்தரவுகள் அப்படின்றது இருக்கும். அந்த கடன் தொந்தரவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம், பார்ட்னர்ஷிப் தொழிலை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த காலகட்டத்தில் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரத்துக்கு அடுத்து அஸ்தம் நட்சத்திரம், ஒரு சந்திரனுடைய நட்சத்திரம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே. இந்த ஒரு அந்த ஸ்மார்ட்னஸ்ஸு, ஒரு ஃபாஸ்ட்டு தன்மை, அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளவராக வேலை செய்கிறது, ஒரு புத்தி கூர்மை, இது எல்லாமே இந்த அஸ்த நட்சத்திரத்திற்கு இருக்கும். ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே அதை கிரகிச்சுக்கிட்டு அதை ஒரு 10 விதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு தான். இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சனியினுடைய 60 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு ரீதியான விஷயங்கள்ல நிறைய வளர்ச்சிகள், நீங்க என்ன நினைச்சு படிக்கணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே ஈடேறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களினுடைய உடல்நலன்ல நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து நிறைய கையில பணப்புழக்கங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. அடுத்து சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள்லாம் இருக்கும். எங்கே எடுத்தாலும் ப்ராப்பர்ட்டி வாங்குறதெல்லாம் சில முனைப்போடு இருப்பீங்க. ஏன்னா அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன வேலை செய்தோ இல்லையோ அந்த மைண்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொத்து வாங்கணும், நகை வாங்கணும், வீட்டில் நல்ல முதலீடு சேர்க்கணும், ஒரு சேவிங்ஸ் இருக்கணும், இந்த மாதிரியான சில எண்ணங்கள் மட்டும்தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 60 நாட்களில் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.